السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும், குறிப்பாக இறைவன் நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்திருப்பதனுடைய நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூனி, மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் ஆகிய இரண்டு சாராரையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மனித சமுதாயம் படைப்பதனுடைய நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இறைவனை நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மை படைத்த இறைவனை நிச்சயம் வணங்க வேண்டும் என்ற ஒரு கூடுதல் கட்டளையும் கட்டுப்பாடும் நமக்கு இருக்கின்றது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இருந்தாலும், இறைவனை நம்பியிருக்கக்கூடிய மறுமையை நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மூமின்கள் கட்டாயம் இறைவனை வணங்க வேண்டும். வணக்கம் என்று சொன்னால் அது வெறுமனே தொழுகை என்று அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறைவன் நமக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நன்மையான காரியமாக சொல்லியிருக்கின்றானோ அவை அனைத்தும் வணக்கம்தான். எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை விட்டு விலகுவதும் வணக்கம்தான். தொழுகை மட்டும்தான் வணக்கம் என்று ஒரு குறுகிய சிந்தனை பல முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்றது. அப்படி அல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களும் எல்லாமே நம்மை சீர்படுத்துவதற்காக வேண்டி இறைவன் நமக்கு கட்டளையிட்டதுதான். அதை செய்வது வணக்கம். எது பாவமான காரியமோ, எது நமக்கு தீங்குகள் விளைவிக்குமோ, எதை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருக்கின்றானோ அதை விட்டு விலகி இருக்க வேண்டும், அதுவும் ஒரு வணக்கம்தான். ஆனால் அதில் குறிப்பாக இத்தனை எல்லாமே வணக்கம்தான் என்று இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு வணக்கமாக நாம் இறைவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அந்த கடமைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்பது அது இந்த தொழுகை என்ற ஒரு வணக்கம்தான். இந்த தொழுகை என்பது இஸ்லாத்தில் இரண்டாவது கடமை. ஒருவன் நம்பிக்கையை கொள்ள வேண்டும், ஈமான் என்பது முதல் கடமை. அதற்கு அடுத்தபடியாக இருப்பது என்பது தொழுகை என்ற கடமைதான். ஒரு முஸ்லிம் என்றால் அவனிடத்திலே வெளிப்படையான ஒரு அடையாளம் என்றால் அது இந்த தொழுகை தான். தொப்பி போடுவது அல்லது மற்ற இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு அடையாளங்களை சொல்லிக்கொண்டு இதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. தொழுகை என்பது அவனிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அவன் முஸ்லீமாகவே கருதப்படுவான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு செய்திகளின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் இடையில் உள்ள ஒரு வித்தியாசம் அஸ்ஸலா, தொழுகைதான். ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் ரெண்டு பேரையும் நம்ம உள்ள வேறுபாடுகள், ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் இல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடை நாம் பார்ப்பதாக இருந்தால், ஒருத்தர் முஸ்லிம் என்று அடையாளம் நாம் சொல்வதாக இருந்தால் அவனிடத்திலே தொழுகை இருந்தால் அவனை முஸ்லிம் என்று சொல்லிவிடலாம். மற்ற சுன்னத்துகள் இருக்கின்றது, தாடி வைப்பது, மற்ற சுன்னத்தான விஷயங்கள் கூட இன்னைக்கு எல்லாரும் வைக்கின்றார்கள். அதை இஸ்லாம் மார்க்கம் அதை வைத்து முஸ்லிம் என்று சொல்லல. ஒரு தொழுகை என்பது ஒருவனிடத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அவன் முஸ்லிம் என்ற வட்டத்திற்குள் வந்து விடுவான். அந்த அளவிற்கு தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமை என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. எந்த அளவிற்கு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள், இந்த உலகம் அனைத்தும் அழிக்கப்பட்ட பிறகு, மனிதர் சமுதாயம் இறைவனால் படைக்கப்பட்ட உலகம் தானே இது. அப்ப அனைத்தும் ஒரு நாள் அழிக்கப்படும், மீண்டும் திரும்ப எழுப்பப்படுவார்கள். மறுமை நாள் என்ற ஒரு நாளில எல்லா மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே பல்வேறு கேள்வி கணக்குகள் நமக்கிடத்திலே கேட்கப்படும். விசாரணை நாள் அது. அந்த விசாரணை நாளில் நாம் செய்திருக்கக்கூடிய அமல்கள், எவ்வளவு அமல்கள் செஞ்சிருப்போமா இல்லையா, என்னென்ன அமல்கள்லாம் நாம் செய்திருப்போமோ அந்த அமல்களில் முதலாக விசாரிக்கப்படுவது
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அவ்வளவுமா யுஹாஸபு பிஹி யௌமல் அப்து பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி. ஒரு மனிதன், ஒரு மூமின் நாளை மறுமை நாளில் தான் செய்திருக்கக்கூடிய அமல்களிலேயே முதலாக விசாரிக்கப்படுவது அஸ்ஸலா, தொழுகை குறித்துதான். அந்த தொழுகைக்கு அவன் சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய அத்தனை கேள்வியும் அவனுக்கு இலகுவாக ஆக்கப்படும். ஒருத்தன் தொழுகை குறித்து முதலாக கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு அவன் சரியான முறையிலே பதில் சொல்லிவிட்டால், அது சரியாக இருந்து விட்டேன்னு சொன்னால் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அவன் செய்வான், டக்குன்னு பதில் சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருப்பான். முதல் கோணலே முற்றும் கோணலாக ஆகிட்டு வைங்க. பரீட்சை பேப்பரை, கொஸ்டின் பேப்பர் தாராங்க, முதல் கேள்வி ஈஸியா இருந்தா கொஞ்சம் அவனுக்கு மனசு திருப்தியா இருக்கும், அப்படித்தானே? முதல் ஒரு 2-3 கேள்வி சரியா இருந்து வைங்களேன், அதுக்கப்புறம் இனி என்னத்தை செஞ்சா என்னன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அப்படியே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். முதல் கேள்வியே முற்றும் கோணலாக ஆகிவிட்டது சொன்னால், முதல் கேள்விக்கு அவன் திணறிட்டான் வைங்களேன், அடுத்த கேள்வி என்னதான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த படப்படப்பே என்ன செய்வான்னா அவ்வளோத்தையும் மறந்துடுவான். இது இயல்பாக உள்ளதுதானே. அப்போ இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமை நாளிலே முதல் கேள்வி தொழுகை பற்றி. அந்த கேள்விக்கு அவன் சரியாக பதில் சொல்லிவிட்டால் அடுத்தடுத்த கேள்விக்கு என்ன செய்யும், ஈஸியாக அமைந்துவிடும். முதல் கேள்வியே அவனுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது சொன்னால், சரியான முறையில் பதில் இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை கேள்விகளும் என்ன செய்யும், அவனுக்கு கஷ்டமாகிவிடும். அப்ப இந்த அளவிற்கு தொழுகை குறித்து நாம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றோம். தொழுகையினுடைய முக்கியத்துவம், தொழுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நாம தொழுவதால இதனால் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தரஜாவும் கூடிவிட போறது கிடையாது. நாம அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நாம் இனி அல்லாஹ்வை 5 நேரம் வணங்குவோம் என்று முடிவெடுப்பதினால் அல்லாஹ்விற்கு எந்த அந்தஸ்தோ கண்ணியமும் கூடிவிட போவது கிடையாது. தொழாமல் இருப்பதினாலும் அல்லாஹ்விற்கு எந்த அவப்பெயரும் ஏற்பட்டுவிட போறாது, தரஜாவும் குறைந்துவிட, கண்ணியம் குறைந்துவிட போகிறது கிடையாது. இந்த தொழுகைகள் என்பது நமக்கு நாமே நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காக, பல பாவமான தீய காரியங்களை விட்டு தவிர்த்து கொண்டு நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான ஒரு செயலாக நமக்கு இஸ்லாம் இதை கடமையாக்கி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடத்தில் கேட்கின்றார்கள், உங்களில் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதில் ஒருவர் 5 நேரம் அதில் குளிக்கின்றார், 5 நேரம் நினைச்சாரு குளிக்கிறாரு. அப்படியானால் அவருடைய உடம்பில் மேனியில் அழுக்குகள் எஞ்சிருக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அது எப்படி எஞ்சிருக்கும்? இன்னைக்கு நம்ம மேலப்பாளையத்தில் உள்ள அந்த ஆறு வருதா இல்லையா, கால்வாய், அதுல குளிச்சாச்சுன்னா இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன செய்யும், மேல வந்து ஒட்டிக்கும். எல்லா அழுக்குமே என்ன செய்யும், எத்தனை நேரம் குளிச்சாலும் சரி, எத்தனை நேரம் குளிச்சாலும் அவ்வளவு அழுக்கு வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி கால்வாய் இல்லை, நல்ல தூய்மையான தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதில் ஒருவர் 5 நேரம் குளிக்கின்றார் என்றால் அவருடைய உடம்பிலே மேனில் அழுக்குகள் எஞ்சிருக்குமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் அழுக்கு எஞ்சிருக்காது, அவர் சுத்தமாக இருப்பார். 2 நேரம் குளிச்சாலே என்ன செய்வோம், நம்ம தூய்மையாக இருப்போம். அப்ப 5 நேரம் குளிக்கும் பொழுது அவர் சுத்தமாக இருப்பார் என்று சொல்லும் பொழுது இதுதான் 5 வேளை தொழுகைக்குள்ள உதாரணம். ஒருவர் 5 வேளை தொழுகின்றார் சொன்னால் மனிதன் என்பவன் மறக்கக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன். பாவம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் எடுத்திருப்பான், அடுத்த நேரம் பாவம் செஞ்சுட்டு இருப்பான், அப்படிதானே? இதுதான் மனித யதார்த்தம், இயல்பு. இதுதான் அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்வான், அழுது துவா செய்வான், எல்லாம் நான் இனி பாவமே செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு என்ன செய்வான். பள்ளிவாசலுக்குள்ள வந்து தொழுதுட்டு அவ்வளவு அழுது பாவம் மன்னிப்பு தேடுவான், திரும்ப வெளியே போனாச்சுன்னா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனிதனுடைய யதார்த்தம். இப்படிதான் இறைவன் மனிதனை படைத்திருக்கின்றான். அப்போ அந்த பாவம் செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் வகுத்த விதிதான் இந்த தொழுகை. ஒரு செயல், நீ 5 நேரம் தொழுறியா, அடுத்தது நீ பாவம் பள்ளிவாசல இருந்து வெளியே வரும்பொழுது நம்முடைய மனசு நிச்சயம் உலகத்தை நோக்கி போகும். என்னென்ன பாவம்லாம் செய்வோமோ எல்லாம் செய்வோம், பெரும்பாவங்கள் தவிர்த்து சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை சொல்றாங்க. அப்ப இப்படியாக இந்த தொழுகை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது.
நாளை மறுமை நாளிலே நாம் இந்த தொழுகைக்கு சரியான முறையில் பதில் சொன்னால்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை சீராக அமையும், இலகுவாக அமையும். அதிலும் குறிப்பாக நாம தொழுகையினுடைய நன்மைகள், அதனுடைய முக்கியத்துவம், நேரத்தோடு வந்து தொழுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், தொழுகைக்காக வேண்டி நாம் முயற்சி செய்து பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடிய அதற்கு உண்டான நன்மைகள் என்று எல்லா விஷயத்தையும் நாம தெரிந்து வைத்திருக்கின்றோம். இருந்தால் நாம் இதை நினைவுபடுத்துவதற்கு காரணம் என்ன சொன்னால், மனிதன் மறக்கக்கூடியவன். என்ன செய்யும், அப்படியே சார்ஜ் 100 இருக்கும் பொழுது நல்லா வேலை செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறையும் பொழுது என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் மனிதன். என்ன செய்யும், இறைச்சம் அதிகமாக இருக்கும் பொழுது ஓடி சாடி எல்லாம் வேலை செய்வோம். அப்படியே போக 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 என்ன செய்யும், அப்படியே தொழுகையிலும் சரி எல்லா விஷயத்திலும் ஒரு சில தடுமாற்றங்கள், ஒரு அலட்சியம் என்பது எல்லாருக்கும் ஏற்படும் தான். நாம 100% இறைச்சத்தில் உயர்ந்தவர்களாக கிடையாது. ஏதாவது ஒரு உலக விஷயத்தில் நாம ஈடுபடும் பொழுது தொழுகை நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் பொறுப்புத்தனமாக இருக்கும், சில அலட்சியங்கள் நம்மிடத்தில் ஏற்படும். அப்ப அதை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இது மாதிரி என்ன செய்யும், நாம அந்த தொழுகை சம்பந்தமா பேசுறோம். அதிலும் தொழுகை பற்றி நாம் ஐவேளை தொழுகைகள் என்று எவ்வளவு இருந்தாலும் குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய இந்த தொழுகை இருக்குதா இல்லையா, இதில் நாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் தான். ஆனால் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலும் என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னால், 4 வக்துக்கு கரெக்டாக வந்து தொழுதுருவோம். ஏன்னா நம்ம முடிச்சிருக்கக்கூடிய டைம், வேலை செய்யக்கூடிய டைமு. அதனால என்ன செய்வோம், மேக்சிமம் மற்ற தொழுகைகளுக்கு எப்படியாவது நாம் என்ன செய்வோம், சொந்த தொழிலாக இருந்தால் கடையை கூட்டிட்டு வந்து தொழுதுருவோம். வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நேரம் தாங்க தொழுதுட்டு வந்துடுறேன்னு சொல்லி என்ன செய்வோம், நேரம் கேட்டு வந்து தொழுதுருவோம். அல்லது வேற ஆளை நிப்பாட்டி வச்சாவது வந்து நம்ம தொழுது விடுவோம். ஆனால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரை இது வந்து உண்மையிலேயே இது ஒரு தியாகம் தான் என்று சொல்லணும். ஏனென்றால் ஷைத்தானை நாம் அவனுடைய அந்த கட்டுப்பாடு, அவன் நமக்கு போட்ட அந்த முடிச்சிருக்குதா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் உறங்குகின்ற பொழுது ஷைத்தான் என்ன செய்றான், 3 முடிச்சு போடுறான். அவனுடைய கழுத்து பின்பகுதியில் என்ன செய்றான், 3 முடிச்சுகள் போடுறான். நல்ல தூங்கு நிச்சயம் நமக்கு தாளாட்டுவான். எப்படி நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தாய்மார்கள் வந்து தாளாட்டு பாடுவாங்களோ, தூங்குமான்னு சொல்லி தாளாட்டு பாடுவாங்களா இல்லையா, இதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம தாய்மார்கள் தாளாட்டு பாடுவாங்க. ஆனால் நாம் மரணிக்கின்ற வரை நமக்கு தாளாட்டு பாடக்கூடிய யார் சொன்ன அந்த ஷைத்தான் தான். நல்ல விஷயம், நமக்கு தூக்கம் வராட்டா கூட நமக்கு தாளாட்டு பாடுவான். நல்ல நம்ம தலைமடியில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வானா, தூங்குன்னு நமக்கு தாளாட்டு போடுவான். அந்த தூக்கத்தில் நாம என்ன செய்வோம், அப்படியே மதிமயங்கிடுவோம். அவனை தாண்டி அந்த போராட்டத்தை தாண்டி நாம வெற்றி பெறுவது என்பது அது மிகப்பெரிய விஷயம்தான். அப்ப என்ன செய்வானாம், ஷைத்தான் அந்த 3 முடிச்சுகளை போட்டு நம்மளை தூங்குன்னு சொல்லி தாளாட்டுகின்ற பொழுது நாம அலாரம் வச்சிருப்போம். எப்படி 5:30க்கு ஃபஜ்ருடைய இக்காமத் சொல்லப்படுகின்றது சொன்னால், ஏன்னா ஒரு 20 நிமிஷமாவது இடையில கேப் இருக்கும். பாங்குக்கு இக்காமத்துக்கும் மற்ற தொழுகைகளுக்காவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் இருக்கும். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரை ஏறக்கூடிய எல்லா பள்ளிகளிலுமே என்ன செய்வாங்க, ஒரு 20 நிமிஷமாவது கேப் விடுவாங்க. சில பள்ளிகளில் 1/2 மணி நேரம் கேப் விடுவாங்க பாங்குக்கு இக்காமத்துக்கும். 5 மணிக்கு பாங்கு, 5:30க்கு இக்காமத்துன்னு சொன்னா நாம 5 மணிக்கு என்ன செய்வோம், அலாரம் வச்சிருப்போம். வைத்திருந்தாலும் கூட அலாரம் அடிக்கும் போது எந்திரிச்சு பார்ப்போம், அப்படி லைட்டா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குதா, சரி கொஞ்சம் தூங்குவோமே. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் எந்திரிச்சு வரமாட்டோம். ஒரே அலாரத்தில் டக்குன்னு எந்திரிச்சு வருமா, ஒரு சிலர் விதிவிலக்கா இருப்பாங்க. ஆனால் மேக்சிமம் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, அது இப்போ நல்ல பனிக்காலம் அப்படித்தானே, பனி நேரம், எந்திரிச்சு வருவதுங்கிறது பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு வேலை தான். அப்போ அந்த நேரத்தில் நாம எந்திரிச்சு பார்ப்போம். மணி 5 மணியா இருக்குமா, சரி கூட ஒரு 10 நிமிஷம் தூங்குவோமே, 5:15 எந்திரிச்சு போவோமே அப்படின்னு நாம தூங்குவோம். அப்படியே நாம நேரத்தை கடத்தி போறது, கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கும். அந்த நேரத்துல நாம என்ன நினைப்போம்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் தூங்குவோமே அப்படின்னு நினைப்போம். ஏதோ 10 நிமிஷங்கிறது 10 மணி நேரம் கேப் இருக்கிற மாதிரி என்ன செய்வோம், நம்ம நினைப்போம். ஆனா அதே நேரத்தில் பகல் நேரத்தில் பாருங்க, 1 மணி நேரம் கிடைச்சா கூட 1 மணி நேரம்னா காணாதப்பா அப்படிங்குவோம் வேலையை செய்யறதுக்கு. ஆனால் இந்த ஃபஜ்ருடைய இந்த நேரத்தில், அதிகாலை நேரத்தில் நாம எந்திரிப்பது என்பது 10 நிமிஷங்கிறது 10 மணி நேரம் இதை கேப் இருக்கிற மாதிரி என்ன செய்வோம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குவோமே. ஏன் ஷைத்தான் நமக்கு என்ன செய்யறான், உட்கார்ந்து தாளாட்டு பாடுறான், நல்ல தூங்குன்னு சொல்லி. அப்ப அதையும் தாண்டி நாம விழித்து எழுந்து விட்டோம் சொன்னால் முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. முதல் முடிச்சு ஷைத்தான் 3 முடிச்சு போடுறானே, முதல் முடிச்சு என்னது, நாம
தொழுகைக்காக வேண்டி எழுந்து உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத அமாத்தனா வ நுசுர் என்று நாம் இறைவனை நினைவு கூர்ந்து விட்டால் முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. அதுக்கு பிறகு எழுந்து ஒழு செய்வதற்காக வேண்டி செல்கின்ற பொழுது ஒழு செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகின்றது. அதுக்கு பிறகு தொழுகைக்காக வேண்டி சென்று தொழுகை நிறைவேற்றிவிட்டோம் சொன்னால் மூன்று முடித்தும் அவிழ்ந்து விடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, அதற்கு பிறகு இந்த மூன்றையும் கடந்து விட்டால் எழுந்து ஒழு செய்து இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்று சொன்னால் அன்று முழுவதும் அவன் மிக சுறுசுறுப்பானவனாக அவன் என்ன செய்ய இருக்கின்றான். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மன ஆற்றல் வந்து விடுகின்றது. மனக்குழப்பம் இருக்காது அவன்கிட்ட. எனக்கு யதார்த்தமா நீங்க பாருங்க, இந்த ஃபஜ்ர் தொழுதவருடைய அந்த முகத்தையும் தொழாம அந்த 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறானா இல்லையா தொழாம, அந்த மாதிரி ஆளுடைய முகத்தையும் பாருங்க, ரொம்ப வித்தியாசத்தை நாம் காணலாம். ஃபஜ்ருக்காக வேண்டி அதை என்ன சொன்னா நம்ம நேரத்தில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அது இல்லை, அந்த இது அந்த பழக்க வழக்கம் இன்னைக்கு நம்மிடத்தில் மிக குறைவாக காணப்படுகின்றது. ஃபஜ்ருக்கு அதாவது நேரத்திலே தூங்கி நேரத்திலே எந்திரிக்கிற அந்த தன்மை என்பது இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. ஆனால் மற்ற சமுதாயத்தில் பாருங்க, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய அந்த தன்மையை பாருங்க, உண்மையிலே நாம் அவர்களை பாராட்டணும். ஏன்னா அவர்களுடைய அந்த தன்மை அந்த பழக்க வழக்கங்கள் அப்படி ஆகிவிட்டது. காலையில் 4 மணிக்கு எழுச்சிருவாங்க, 4:30 எழுந்திரிச்சு தெருவை சுத்தம் பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு எவ்வளவோ அந்த பழக்க வழக்கங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் நிறைய அக்ரஹாரம் அந்த ஏரியாவில் போய் பாருங்களேன். நம்ம சமுதாயம் இதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், ஆனா நாம அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறோம். நாம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இஸ்ஸாவுக்கு பிறகு என்ன பேசிட்டு இருக்காங்க, வீணான பேச்சுக்கள் ஈடுபடாதீங்க, தூங்கிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பழக்கம் இன்னைக்கு நம்ம யாருக்குமே இல்லை. கேட்டால் ஸ்டடின்னு சொல்லி எழுச்சிட்டாங்க, 9 மணி 10 மணி வரைக்கும் ஸ்டடி வச்சு பிள்ளைங்களை சாவடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சரி சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தூங்குறாங்க இல்லை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் 11:30 ஆயிடுது. எல்லா வீடுகளிலுமே இந்த பழக்கம் தான் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு எல்லா கல்வித்துறையிலும் சரி எல்லா விதமான துறைகளிலும் அவர்கள் சாதிப்பதற்கு காரணம் என்ன? இந்த பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. நமக்கு மார்க்கம் சொல்கின்றது, அதை நாம இன்னைக்கு புறக்கணிக்கின்றோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம இந்த தொழுகையிலும் சரி எல்லா விதமான விஷயங்களையும் இன்னைக்கு பின்தங்கி இருப்பதற்கு காரணம் இதுதான். அந்த மார்க்க சட்டங்களை நாம் என்ன செய்றோம்? புறக்கணிக்கிறோம். மார்க்கம் சொல்கின்றது, அன்றைக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக நீங்க தூங்கி சீக்கிரமா எந்திங்க, அந்த பழக்கத்தை கொண்டு வாங்கன்னு. ஆனா இன்னைக்கு மருத்துவர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. ஆனா என்ன நாம மருத்துவர்கள் சொல்வதை கேட்டு நேரத்தில் எந்திக்கிறோம். எப்ப நமக்கு சுகர் அதிகமாயிட்டு, பிரஷர் அதிகமாயிட்டு, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதிகமோ, அதனால நீங்க காலை 5 மணிக்கே எழுந்திரிச்சிங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வேணா எந்திரிப்போம். அப்ப என்ன நாம சரி எந்திக்கிறோம், அதனால தொழுது போவோமே, இப்படிதான் நாம செய்யறோமே தவிர அந்த இதை உணர்ந்து நாம செய்ய மாட்டேங்கிறோம். இந்த தன்மையை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். மார்க்க நமக்கு ஒரு சட்டங்களை சொல்கின்றது சொன்னால், ஒரு விஷயம் நமக்கு சொல்கின்றது சொன்னால் அதில் நமக்கு நன்மைகள் இருக்கும். அதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அன்றைக்கு முழுவதும் நாம் எல்லா விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தொழில் ரீதியாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த காலையில் 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறானே இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை பாருங்க. கஸ்டமர் வரும்பொழுது ஒரு கடையில் நிற்பான், கஸ்டமர் வரும்பொழுது எரிஞ்சு விடுவான். அங்க இருக்கு போய் குடிச்சிட்டு போ தண்ணி, சாப்பிடுங்க எங்க உட்கார, ஏன்னா அதில் உட்காந்து போ அப்படிங்குவான். ஹோட்டலுக்கு வரும்பொழுது எரிஞ்சு விடுவான். அவன்கிட்ட அந்த புன்னகைங்கிறதே இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, ஒருவர் சந்திக்கும் பொழுது நீங்கள் சிரித்த முகத்தோடு அவனை சந்திங்க, புன்னகை கூறுங்க அப்படிங்கிறாங்க. அந்த செயல் இன்னைக்கு நம்ம இடத்துல அதிக பேரத்தில் இல்லாத காரணம் என்ன? லேட்டா தூங்குறான், 11, 12 அப்படின்னு செல்போனை பார்த்துக்கிட்டே தூங்குறானா, கடைசியில் எந்திரிக்கும் பொழுது 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறான். அதனால் அவனிடத்துல எந்த அந்த மனம் இறுகி மன அழுத்தத்துக்கு உள்ளாகி பல்வேறு டென்ஷன், அதனால தானே ஏறக்கூடிய நோய்கள் ஏற்படுகின்றது.
இந்த தூக்கம் இல்லாததினால்தான் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. மலச்சிக்கல் ஏற்படுது, பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தூக்கம் இல்லாததான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை அந்த நேரத்தில் எந்திரிங்க, நேரத்திலே படுங்க, நேரத்திலே எந்திரிங்க, அதனால் பல நன்மைகள் இருக்கின்றது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக நீங்க எழுந்து நீங்கள் தொழுது விட்டால் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு அந்த நாள் முழுக்க கிடைக்கின்றது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றார். அல்லாஹ் அவருக்கு அன்னைக்கு முழுவதும் பொறுப்பில் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இன்னைக்கு எவ்வளவு தேவைகள் மனிதனுக்கு இருக்கலாம். ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை கொடுக்கணும், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படித்தால் அவர்களுக்கு செலவு பண்ணணும், பள்ளி செலவுகள், படிப்பு செலவு, எவ்வளவு செலவுகள் நமக்கு இருக்கலாம். அப்படிதானே? இவ்வளவு செலவுகள் இருக்கின்ற பொழுது ஒருத்தன் என்ன செய்யறான்னா, நான் எல்லாத்துக்குமே பொறுப்படுத்திக்கிறேன், உனக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளுக்கும் நான் பொறுப்படுத்திக் கொள்கின்றேன் என்று ஒருவன் நம்மிடத்தில் சொல்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? நல்லது அப்படின்னு நினைப்போம், அவனை கண்ணியப்படுத்துவோம். அவன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான், அது வரைக்கும் நாம் அவனை யாருமே தெரிஞ்சிருக்காது, அவனுக்கு நான் சும்மா நம்மளை போல சாதாரண மனிதனாகத்தான் நாம கருதிருப்போம். ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு எடுக்கின்ற பொழுது அவனுக்கு நாம் என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுப்போம், அவனை கண்ணியப்படுத்துவோம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செய்வோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? உனக்கு அத்தனைக்கும் நான் பொறுப்புங்கிறாங்க. உனக்கு என்னென்ன தேவை இருக்கின்றதோ, மனிதனுக்கு என்னென்ன தேவைகளும் ஏற்படலாம், அத்தனைக்கும் நான் பொறுப்பு என்று அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது அப்ப அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் விதமாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் தொழ வேண்டுமா இல்லையா? இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷூதா. இந்த ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்தில் நீங்க ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்கள் இருக்குதா இல்லையா, அது நாளை மறுமை நாளில் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபஜ்ருக்காக வேண்டி நாம எழுந்து நம்முடைய படுக்கை விரிப்புகளை எல்லாம் உதறிவிட்டு படைத்த இறைவனுக்கு அஞ்சி நாம தொழுதோம் என்று சொன்னால் அந்த தொழுகையிலே நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். இறைவா, என்னை இவன் எது செஞ்சான்? அவனுடைய தூக்கத்தையும் தியாகம் செய்து, ஏன்னா அந்த நேரத்தில் தான் தூக்கம் நமக்கு அதிகமாக வரும். மற்ற நேரங்களை விட அந்த அதிகாலை நேரத்தில் தான் தூக்கம் நிச்சயமா கண்ணை கட்டிட்டு வருமா. அதனால அதை சாதாரணமாக நினைக்க கூடாது. அதையும் ஒருவன் தியாகம் செய்து எனக்காக வேண்டிய தொழுதான், என்னை தொழுகையில என்னை ஓதினான் என்று நாளை மறுமை நாளில் என்ன செய்யும்? அந்த குர்ஆன் நமக்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது இந்த ஃபஜ்ருடைய இந்த 2 ரக்காத் தொழுகை இருக்குதா இல்லையா, இந்த தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எப்படிப்பட்டது சொன்னால், இந்த உலகம் பிரம்மாண்டமான உலகம், அதையும் அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த உலகமே எவ்வளவு பிரம்மாண்டம். அப்படிதானே? உதாரணத்துக்கு சரவணா ஸ்டோர் எவ்வளவு பெரிய கட்டிடம், 8 மாடி 10 மாடி வரை கட்டி வச்சிருக்கான். அதில் உள்ள பொருட்கள் நமக்கு கிடைப்பது என்பது அதை விட பெருசுதானே. ஒரு கட்டிடம், நிலம், சாதாரண நிலம் கிடைப்பதற்கும் அதுல ஒருத்தர் பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி இதை நீ வச்சுக்கன்னு சொல்லி சொல்வதற்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதையெல்லாம் விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பது, தங்கம், நகை, என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் விட நீ தூக்கத்தை தியாகம் செய்து எழுந்து இறைவனுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுகிறியா இல்லையா, இது சிறந்தது. இதில் கிடைக்கக்கூடிய நன்மை அதையெல்லாம் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதுதான் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை. ஆக இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நாம் என்ன செய்யணும்? அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லா தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா 4 வேளை தொழுகையை கரெக்டா தொழுறோம். அதுபோல ஜும்மாவுடைய தொழுகை மட்டும் சில பேர் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் 2 பெருநாளுடைய தொழுகை தான் நமக்கு கடமை, மற்றதெல்லாம் கடமையே இல்லை போல நினைத்து கொண்டு தொழுகின்றார்கள். இதை நாம் தவிர்த்து விட்டு அதை உடன் சொல்லல, இந்த எண்ணத்தை விட்டுவிட்டு நமக்கு எல்லா தொழுகையும் நமக்கு கடமைதான், 5 வேளை தொழுகையும் நமக்கு கடமைதான். அதிலும் குறிப்பாக இந்த தூக்கத்தை தியாகம் செய்து தொழக்கூடிய இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த 5 வேளை தொழுகை என்பது நமக்கு கட்டாய கடமையாக இறைவன் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். இந்த 5 வேளை தொழுகையும் விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குரிய ஒரு செயல். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த தொழாதவர்களுக்கு நாளைக்கு சக்கர் என்னும் நரகம் தயார் செய்து வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது, அதிலே அவர்கள் கிடப்பார்கள். அந்த நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் இந்த நரகவாசிகள் இடத்துல கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த நரகத்திலே சக்கர் என்னும் நரகத்திலே தள்ளியது எது என்று கேட்பார்கள். அப்போ அவர்கள் சொல்வார்கள், மா குன்னா, அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை, மேலும் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருக்கவில்லை, வீணாக செல்பவர்களுடன் சேர்ந்து நாங்களும் என்ன செஞ்சோம், வீணா போயிட்டோம் அப்படின்னு சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ அந்த அளவிற்கு நம்மை நரகத்திலே தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்தான் இந்த தொழுகையை விடுவது என்பது. அப்போ இந்த 5 வேளை தொழுகையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், சரியான முறையிலே அதை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த தொழுகை நாம் என்ன செய்கிறோம், மிகப்பெரிய ஒரு நன்மையை எதிர்பார்த்து தொழுகிறோம். நம்ம இந்த தொழுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏற்று அதற்கு முழுமையான கூலி நமக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில் தான் தொழுகிறோம். அப்படி தொழ வரக்கூடிய நம்மிடத்தில் ஒரு சில அலட்சியங்கள், அது கவனமின்மையால் ஏற்படுகின்றதா அல்லது யாரும் சிரமா, அது அவருடைய உள்ளத்தை பொறுத்து. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தொழுகையை நாம் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டிய விஷயம் நாம் வாரோம். ஆனால் அது நம்மிடத்தில் ஒரு சில அலட்சியங்கள், கவனக்குறைவாலும் அது சில பேரிடத்தில் ஏற்படுகின்றது. அதையும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா நம்ம அதிகமான பள்ளி வாசல்களில் நாம் தொழக்கூடிய நேரத்தில், அதாவது நம்ம தொழுகை பற்றி அறிந்தவர்கள், அதாவது மற்ற கொள்கை உள்ளவங்க அவங்க என்ன செய்வாங்க, தொப்புள்ள கை கட்டுறது அல்லது நபி வழிக்கு மாற்றமான அந்த காரியங்கள் தொழுகையில் இருக்குது. ஆனால் நாம தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய, தொழுகை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய நம்மிடத்தில் சில கவனக்குறைவான செயல்களும் இந்த தொழுகை விஷயத்தில் ஏற்படுகின்றது. அதில் ஒன்று என்ன சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தொழுகைக்கு வரும்போது என்ன செய்யுங்க, நிதானமாக வாங்குங்கிறாங்க. அப்படிதானே? அங்கே தொழுகை 1 ரக்காத்து போனாலும் சரி, 2 ரக்காத்து உங்களுக்கு விடுபட்டாலும் சரி, நீங்கள் ஒளி செய்து விட்டு தொழுகைக்கு என்ன செய்யுங்க, நிதானமாக வாங்க, உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் தொழுங்கள், தவறியதை என்ன செய்யுங்க, எழுந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிமுறையை சொல்றாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்யறோம்னா, தொழுது முடிச்சு அங்கே குர்ஆன் வசனம் அங்கே ஓதி முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டுனா உடனே என்ன செய்யறாங்க, அடிச்ச புரண்டை நினைச்சது இந்த கியூல ஏதாவது ஜாமா, இந்த ரேஷன் கடையில் கூட்டு நினைச்சுவாங்க, வரிசைக்காக வேண்டி அடிக்கப்பட்டு ஓடி வருவாங்களா இல்லையா, நான் முதல்ல போகணும்னு சொல்லி அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா குடுக்கணும் ஓடி வர்றது. இதனால் தொழக்கூடியவர்களுடைய அந்த கவனம் சிதறுகின்றது. அதை நாம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். நல்ல இதே கீழங்கிறதுனால பிரச்சனை இல்லை, இதே மாநில தொழும்போது பாருங்க, டம்மு டம்மு டம்முன்னு கேட்கும் ஓடி வர்றது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம இது கவனக்குறைவாக செய்தாலும் கூட இதை வரக்கூடிய நாட்களில் இதை சரி செய்ய வேண்டும். நிதானமாக வாங்க, உங்களுக்கு கிடைத்ததை தொழுங்கள், தவறியதை என்ன செய்யுங்க, நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. அடுத்தது, இந்த சப்பில் நிற்கக்கூடிய, நம்ம நிற்கிறோமா இல்லையா, இமாம் நிற்பாரு, பின்னாடி மாமூம்களாக இருக்கக்கூடிய தொழக்கூடிய நாம நிற்போம். அப்படி நிற்கும் பொழுது என்ன ஒரு கவனக்குறைவு ஏற்படுகிறது சொன்னால், இந்த இடவரை விட்டு நிற்கக்கூடிய ஒரு தன்மை நிறைய பள்ளிகள் இருக்குது. நிறைய மக்கள்கிட்ட மற்றவர்களை விட நம்மிடத்தில் இந்த கவனக்குறைவு அதிகமாக இருக்கின்றது. காலோடு கால் ஒட்டி நிற்பது, தோளோடு தோல் ஒட்டி நிற்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் இதை நமக்கு சொல்றாங்க. இதுதான் தொழுகையினுடைய அந்த வரிசைகளை பூர்த்தி செய்வது என்கிறார்கள். அப்போ அதில் நாம் என்ன சொல்றோம், இன்னைக்கு ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம். அந்த காலெல்லாம் என்ன செய்யணும், ஒன்றோடு ஒன்று ஒட்டி நிற்கணும். ஏனென்றால் அதிலே ஒரு ஆட்டுக்குட்டி நுழைவதை போல என்ன செய்யறான், ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுகின்றான். அப்போ அந்த ஷைத்தானுக்கு அவனுடைய ஊசலாட்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நாம இடமளிக்க கூடாது. இந்த விஷயத்தில் நாம என்ன கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இந்த கைகளை கட்டுறதுங்கிறது,
அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கைகளை கட்டுறோமா இல்லையா? இதிலும் பார்த்தால் நம்ம மக்களே என்ன செய்றாங்கன்னா கவனக்குறைவுதான் நிறைய பேர் செய்கிறாங்க. அதனாலதான் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா கைகளை நெஞ்சின் மீது கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவர்கள் மாற்றுக் கொள்கையில் உள்ளவர்கள் என்ன செய்றாங்கன்னா நாம கட்டக்கூடிய அந்த முறைகளை என்ன செய்றாங்கன்னா போட்டோ பிடிச்சி இது எங்கடா இருக்கு இந்த கெட்ட முறைங்கிறாங்க. இந்த பெருநாள் தொழுகையிலெல்லாம் பார்க்குறோம்னா இல்லையா, வருஷம் என்ன செய்றாங்கன்னா அந்த போட்டோவை போட்டு இந்த மாதிரி கெட்டதுக்கு எங்கடா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்படி அந்த அளவுக்கு கவனக்குறைவாக செய்யறோம் அந்த விஷயங்களை. கைகளை நெஞ்சின் மீது கட்டுறதுங்கிறது ரெண்டே முறைதான். ஒன்றே என்ன இப்படி கட்டணும், அல்லது இந்த மாதிரி என்ன ரெண்டு. இதை தவிர்த்து வேற முறை கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்கன்னா இப்ப என்ன செய்யறாங்க, சில பேர் இப்படி வைக்கிறாங்க, இது என்னன்னு தெரியல. சில பேர் அப்படியே அலட்சியமாக பண்றாங்க, சில பேர் இப்படி கட்டுறாங்க அசால்ட்டா, சில பேர் இங்க சென்டர்ல கட்டுறாங்க. இப்படியாக மார்க் அந்த நபி வழிக்கு மாத்தமாக செய்கின்றார்கள். இதையும் என்ன நாம கவனத்தில் கொண்டு இதையும் நாம என்ன தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல பின்னாடி நிற்கக்கூடியவர்கள், இப்ப இமாமும் இன்னொருத்தரும் ரெண்டு பேர் நின்று தொழறான்னு வைங்க, அவர் அதாவது மௌனமாக நிற்கக்கூடியவர் வலதுபுறம் நிற்கணும். சரியா, நேருக்கு நேராக நிற்கணும். ஒரு ஸ்டெப்பு பின்னாடி 1 இன்ச்சு 2 இன்ச்சு அல்லது ஒரு ஜான் பின்னாடி அப்படி நிற்கக்கூடாது. 2 பேர் தொழக்கூடிய நேரத்தில் சரிசமமாக நிற்கணும். இமாம் இடதுபுறமாகவும் பின்னாடி தொழக்கூடியவரும் வலதுபுறமாக நிற்கணும். இப்போ 3 பேர் தொழக்கூடிய நேரத்தில் இமாம் சென்ட்ரல் நிற்பாரு, வலதுபுறம் ஒரு ஆள், இடதுபுறம் ஒரு ஆள், பின்னாடி கொஞ்சம் தள்ளி நிற்கணும். இப்போ மொத்தமாக ஜமாத்தாக இப்போ ஆட்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குன்னு வைங்களேன், இமாம் முன்னாடி நிற்பாரு, பின்னாடி நிற்கக்கூடியவர்கள் எப்படி நிற்கணும் சொன்னா, நாம எப்படி நிற்கிறோம்னா வலது ஒரு சைடாவே அப்படி நிற்கிறோம், வலதுபுறமாகவே அப்படி போயிட்டு ரெயின் பெட்டி மாதிரி போயிட்டு திரும்ப நிற்கிறோம். வரக்கூடிய ஆட்கள் அடுத்த இடதுபக்கமாக அப்படி போறாங்க. அப்படியும் மார்க்கத்தில் கிடையாது, நபி வழி அல்ல. வரக்கூடியவர்கள் இப்போ 2 பேர் பின்னாடி நிற்கிறாங்க, 3ஆவது ஒருத்தர் வராரா, அவர் என்ன செய்யணும், வலதுபுறமா நிற்கணும். 4ஆவது வராரா, அவர் இடதுபுறமா நிற்கணும். 5ஆவது வரக்கூடியவர் வலது, அடுத்தது இடது. இப்படிதான் சப்ப சரி செய்யுமே தவிர வரக்கூடிய எல்லாருமே என்ன செய்யக்கூடாது, வலதுபுறமாகவே சப்பை முடிச்சுட்டு அங்க சோகத்தை ஒட்டி நின்றதுக்கு அப்புறம் பிறகு என்ன செய்யக்கூடாது, இடது பக்கமாக அப்படி முடிக்கிறதுங்கிறது அது சப்பை சரி செய்வதாக ஆகாது. இதையும் என்ன நாம இது நிறைய இடங்கள்ல இந்த நம்ம பள்ளிவாசல்கள இந்த முறை இருக்குது. பார்த்தா ஒரு சைடாவே என்ன செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க, அந்த பக்கம் காலியா இருக்கும். அப்ப இதையும் நாம என்ன செய்யணும், கவனத்தில் கொண்டு இதையும் நாம சரி செய்ய வேண்டும். அடுத்ததாக ஒரு சில அறிவிப்புகள். இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை மஸ்ஜிதுல் முபீன் கிளை சார்பாக மதரசத்துல் ஹாதியா என்ற அந்த மதரசாவினுடைய பரிசளிப்பு நிகழ்ச்சி மற்றும் மார்க்க விளக்க கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதில் மௌலவி ஷம்சுல்கார் ரஹ்மானி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இடம் தெற்கு முகைதீன் பள்ளிவாசல் தெரு. மாலை 5 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் சகோதர சகோதரிகள் அதிகமான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை மாபெரும் இரத்த தான முகாம் மஸ்ஜிதுல் அக்ஸா கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடைபெறக்கூடிய இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் வச்சு இந்த இரத்த தான முகாம் நடைபெற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த இரத்த தான முகாமில் அதிகமான மக்களை அழைத்து இந்த இரத்த தானத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று விருதுநகர் மாவட்டம் சிவாசியில் பாவாடி தோப்பு திடல் என்ற இடத்தில் வைத்து ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது. இதில் மாநில தலைவர் சகோதரர் அப்துல் கரீம் எம்ஏசி அவர்களும், மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோசி அவர்களும், மாநில பேச்சாளர் அப்துல் நாசிர் எம்ஏசி அவர்களும், மாநில பேச்சாளர் ஹமீது ரஹ்மான் எம்ஏசி அவர்களும் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். ஆக இந்த மாநாட்டிற்கு, மாவட்ட மாநாட்டிற்கும் அதிகமான மக்கள் என்ன தயார் செய்து வாகன ஏற்பாடுகள் செய்து இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டு இந்த உரை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.